A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs 25வது அதிகாரம். அதில் 15லேருந்து 17வது வசனம். ஸோ Proverbs chapter 25 verse 15 to 17. ஸோ இதில் வந்து சாலமன் ஒரு சின்ன சம்மரியாக எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு பொறுமை, ஒரு பேஷன்ஸ், ஒரு பேச்சில் இருக்க அந்த ஜென்டில்னஸ் வந்து என்ன பண்ணும், ஒருத்தங்களை மோர் கன்வின்ஸ் பண்ணும் தேதர் தேன் ஃபோர்ஸோட பேசுகிறதோட. ஸோ அதை பற்றி சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, மாடரேஷன். ஸோ பொருள்களெல்லாம் ஒரு மாடரேட்டாக யூஸ் பண்ணுறதோட நல்லது, அது எக்ஸஸில் இருந்தால் அது நல்லதில்லை. ஸோ அதை தான் சொல்கிறார் சம்மரியா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற மெயின் வேர்ஸ் வந்து வேர்ஸ் 15 which says, use patience and kindness when you want to persuade leaders and watch them change their minds right in front of you. For your gentle wisdom will quell the strongest resistance. இன்னொரு சொல்கிறேன், use patience and kindness when you want to persuade leaders and watch them change their minds right in front of you. For your gentle wisdom will quell the strongest resistance. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், டேக் அவேனா, ஒருத்தங்க கிட்ட நம்ம பேச போதோ இல்லைனா ஒருத்தங்க கிட்ட நம்ம கன்வின்ஸ் பண்ண போதோ இருக்க போது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அந்த மாதிரி இருக்க போது, இல்லை அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு தவறான வழியில் தான் போகிறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், அவங்கக்கிட்ட பேச போது என்ன சொல்கிறார் சாலமன், பொறுமையாக நிதானமாக பேசணும்னு சொல்கிறாரு. இது பொறுமையாக நிதானமாக மாடரேட்டராக பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு திடீர்னு நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி செய்யாத, அந்த மாதிரி சொன்னால் will it work? ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு திரும்பிடுவாங்களா? நோ, மேபி ரேர் கேஸில் நடக்கலாம். பட் மெஜாரிட்டியாக நீங்கள் இந்த மாதிரி அக்ரெசிவாக அப்ரோச் பண்ணால், அந்த ஃபோர்ஸோடு அப்ளை பண்ணால் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கலி டீனேஜ் ரிபெலியன் மாதிரி சின்ன வயசில் இருக்க மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிறதுக்காகவே இன்னும் வேணும்னே அந்த வழியாக போவாங்க. ஸோ சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறார், ஒரு ஜென்டில் அப்ரோச் தான் இஸ் த ஐடியல் அப்ரோச். ஏன்னா எஸ்பெஷலி நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம இல்லை பேரண்ட்ஸ் ஆகிய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தேர், அவங்களுக்கு என்ன ஆகும்னா, என் பையன் இல்லை என் பொண்ணு இப்படி பண்ணுறாங்க, அவங்க எமோஷனல் ஆகி அந்த எமோஷனோட என்ன பண்ணுவாங்க, இல்லை கோவத்தோட இல்லைன்னா சோகத்தோட அப்படியே கொட்டிடுவாங்க ஃபுல்லாக. அது வேலைக்கு ஆகாதுன்னு சாலமன் நீங்கள் சொல்கிறார். சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாரு, மேபி அந்த நம்மளோட எமோஷ்னல் ஸ்டேட்டை பார்த்து மேபி த சில்ட்ரன் வில் சேஞ்ச் தேர் மைண்ட், பட் லாங் டேர்ம் அது ஓகேவா இல்லை. ஸோ சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி அப்ரோச் பண்ண போது அதை எப்படி அப்ரோச் பண்ண சொல்கிறாரு, ஜென்டலாக பேஷண்ட்டாக அப்ரோச் பண்ண சொல்லு. ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியுது. எக்ஸாம்பிள் த வாட்டர் ட்ராப்பிங் ஆன ராக்கு. இப்போ ஒரு கல்லில் வந்து நீங்களே நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில வாட்டர் ஃபால்ஸ்லாம் என்ன ஆகும்னா, கல் இருக்கும், அந்த கல்லை வந்து தண்ணி விழ இல்லை ரிவரில் கூட பார்த்தீங்கன்னா அஸ் த வாட்டர் கீப்ஸ் கோயிங் என்ன ஆகும், தண்ணி நம்ம ஒரு சொட்டாக பார்க்கும்போது எதுவுமே நடக்காது. நம்ம கண்ணில் பார்த்தா மாதங்களுக்கு நடக்காது, வருஷங்களுக்கு நடக்கும். ஆனால் ஆஸ் டைம் கோஸ் ஆன், அந்த டைம் இன்க்ரீஸ் ஆக டெக்கேட்ஸ் ஆக என்ன ஆகும், அந்த தண்ணி அந்த ஒரே கல்லில் விழுந்துக்கிட்டே இருக்கும்ல, விழுந்துக்கிட்டே இருந்து கடைசியில் என்ன ஆகும், அப்படியே ஓட்டே வர அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு பார்த்தா ஒரு சொட்டு தான் விழுது, டக்கு டக்கு டக்கு, ஆனால் இட் டசன்ட் சீ மச். ஆனால் ஆஸ் டைம் கோஸ் ஆன், பொறுமையாக அந்த எஃபர்ட் கண்டினியூஸ், அந்த மாடரேட் எஃபர்ட் இருந்ததால் இட் மேக்ஸ் அ பிக் ஹோல் இன் த ராக். அந்த தண்ணி சொட்டு ends up making a big hole in the rock. கல்லே உடைக்குது ஒரு தண்ணி சொட்டு. அதே மாதிரி தான் சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறார், நம்மளுக்கு அந்த மாதிரி அப்ரோச் பண்ண போது சென்சிட்டிவான சுச்சுவேஷனாக இருக்கும் போது, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸோட, இப்போ நீங்கள் 1 டன் தண்ணியை கல்லை ஊற்றுறோட அந்த 1 டன்னு சொட்டாக போட்டால் இட் வில் ஹேவ் அ பிகர் எஃபெக்ட் அந்த ராக். அதே மாதிரி அந்த ஃபோர்ஸ், அந்த எமோஷன் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொட்டுறதோட என்ன பண்ண சொல்கிறார் சாலமன், ஜென்டலாக பொறுமையாக நிதானமாக டைம் பை டைம். இப்போ ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா, கேட்கலையா, சரி விட்டுருங்க, அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்பி போய் சொல்லுங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு திரும்பி போய் சொல்லுங்கள். அதுதான் பெஸ்ட்டு வேணு சாலமன் நீங்கள் நம்மளுக்கு அட்வைஸ் சொல்கிறார். இன்ஸ்டெட் ஆஃப் டே நீ பண்ணுற தப்புடா, 2 ஹவர் ஒரு நாள் சண்டை போடுவீங்க, ஒரு 5 ஹவர் 6 ஹவர் சண்டை போடுவீங்க, அதோட விட்டுருவீங்க, அவ்வளோதான். அவரும் அதே வழியில் இருப்பார், மாற மாட்டார், நம்மளும் என்ன பண்ணுவோம், டென்ஷனில் இருப்போம். அதோட சாலமன் சேயிங் இன் மாடரேஷன், ஒரு நாள் ஒரு 1/2 ஹவர், அடுத்த நாள் இன்னொரு 1/2 ஹவர், அடுத்த நாள் இன்னொரு 1/2 ஹவர், அந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் தான் சாலமன் என்ன சொல்கிறாரு, அவங்க மைண்ட்ஸை அவங்க போகிற தவறான பாதையை மாற்றுறதுக்கு பெஸ்ட் அப்ரோச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. I'll end with a short prayer. Our loving Heavenly Father, thank you for giving us this wonderful day. Thank you for this wisdom that you provided us through King Solomon. Lord, I ask you to grant me the patience, grant us the patience, grant me the tongue, grant us the tongue that uses gentle words, that uses a gentle approach, and grant me the
understanding to know how to approach the person without my emotions, but just with consideration and care. All of this in Christ's name I pray. Amen.